ஹாப்பி டே. வெல்கம் டு ஸ்டாக் இன்சைட்ஸ். இன்னைக்கு ஜூன் 12ஆம் தேதி நம்ம மார்க்கெட் எப்படி ட்ரேட் ஆயிட்டு இருக்குன்னு பார்க்கலாம். நிஃப்டி 50 0.71% கிரீன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. நிஃப்டி நெக்ஸ்ட் 50 0.89% கிரீன். நிஃப்டி பேங்க் 1.30% கிரீன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. என்எஸ்சி வெப்சைட்ல பாக்குறோம். மார்க்கெட் டேட்டாக்கு போய் கெய்னர்ஸ் அண்ட் லாசஸ் யாருன்னு பார்த்தரலாம். நிஃப்டி 50ல டாப் கெய்னர் இண்டிகோ 3.25% இன்க்ரீஸ் ஆகி கிரீன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அதுக்கு அடுத்ததா ஸ்ரீராம் ஃபினான்ஸ் 2.95% and then Titan 2.23%, HDFC Bank 1.99%, Bajaj Finance 1.93%, L&T 1.77%. இவங்கெல்லாம் டாப் கெய்னர்ல இருக்காங்க. பாரதி ஏர்டெல் 1.60% and then Eternal, Jio Finance, Axis Bank, Kotak Bank, Asian Paint, Passenger Vehicle of Tata Motors, HM Motors, Sun Pharma, ICICI Bank, Trent, BEL, TCS இவங்க எல்லாம் கெய்னர்ல இருக்காங்க. லாஸ்ன்னு பார்த்தோம்னா ONGC 3.48% டவுன், டெக் மஹிந்திரா 2.39% டவுன், கோல் இந்தியா 1.33% டவுன், பவர் கிரிட் 1.15% டவுன், டாடா கன்சியூமர், பஜாஜ் ஆட்டோ, HCL டெக், SBI லைஃப், அப்போலோ ஹாஸ்பிட்டல், அதானி, நெஸ்லே, ஹிண்டல்கோ, ராசின், டாக்டர் ரெட்டி, M&M, NTPC இது எல்லாமே இன்னைக்கு டவுன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. சரி, பேங்க் நிஃப்டில யாரு கெய்னர்ஸ் அண்ட் லாசஸ் பார்த்தலாம். லாஸர்னா AU ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் 0.08% டவுன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. மித்த எல்லாமே கெய்னர்ஸ்ல தான் இருக்கு. எஸ் பேங்க் தான் டாப் கெய்னர், 2.39% இன்க்ரீஸ் ஆகி கிரீன்ல ட்ரேட் ஆகுது. அதுக்கு அடுத்ததா HDFC பேங்க் 2%, பேங்க் ஆஃப் பரோடா 1.87%, பெடரல் பேங்க், ஆக்சிஸ் பேங்க், IDFC ஃபர்ஸ்ட் பேங்க், PNB, கனரா பேங்க், யூனியன் பேங்க், கொட்டக் பேங்க் அண்ட் தென் எல்லா பேங்க்குமே, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா எல்லாமே கிரீன்ல தான் இன்னைக்கு ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அகெயின் மார்க்கெட் டேட்டாக்கு போய் இண்டிசஸ் வைஸ் எப்படி ட்ரேட் ஆகுதுன்னு பார்க்கலாம். செக்டார் வைஸ்ல ஸோ டெரிவேட்டிவ்ஸ் நம்ம பார்த்துட்டோம் ஆல்ரெடி. ப்ராட் மார்க்கெட் இண்டிசஸ் நிஃப்டி 100, 200, 500 எல்லாம் கிரீன். நிஃப்டி ஸ்மால் கேப் இன்னைக்கு 4.9% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்தியா விக்ஸ் டவுன் ஆயிருக்கு, 5.23% டவுன் ஆயிருக்கு. மிட் கேப், ஸ்மால் கேப், மைக்ரோ கேப் எல்லாமே இன்னைக்கு கிரீன்ல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. செக்டர் வைஸ் பார்த்தோம்னா நிஃப்டி ஐடி தான் 0.36% டவுன், மித்த எல்லாமே கிரீன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அப்ப டாப் கெய்னர்னு பார்த்தா நிஃப்டி பிரைவேட் பேங்க் 1.35% இன்க்ரீஸ் ஆகி கிரீன்ல ட்ரேட் ஆகுது. அந்த நிஃப்டி PSU பேங்க்கும் 1.10%. நிஃப்டி ஃபினான்ஷியல் சர்வீசஸ் 25/50 1.18% கிரீன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. நிஃப்டி கெமிக்கல்ஸ் 1% கிரீன்ல ட்ரேட் ஆகுது. பார்த்தா நிஃப்டி ஐடி தான் 0.36% டவுன். இப்ப பிஎஸ்சில சென்செக்ஸ் எப்படி ட்ரேட் ஆயிட்டு இருக்குன்னு பார்க்கலாம். 0.90% இன்க்ரீஸ் ஆகி கிரீன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. US டாலருக்கு நிகரான இந்தியன் ருப்பி 95.40 போயிட்டு இருக்கு. ஸோ எஸ்டர்டே நம்ம 95.70 பார்த்திருந்தோம். இன்னைக்கு கொஞ்சம் கம்மியா இருக்கு. நம்மளுடைய ருப்பி எஸ்டர்டே கம்பேர் பண்ண போது இன்னைக்கு கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் ஆயிருக்கு. Brent crude oil price so $90 கீழே இன்னைக்கு வந்திருக்கு, டவுன்ல இருக்கு, 1.86% டவுன்ல இருக்கு. $88.70 per பேரலுக்கு ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. கோல்ட் ரேட் அண்ட் சில்வர் ரேட் பார்த்தலாம். So gold price in India 12th June 24 karat gold per கிராமுக்கு 14,858. ஸோ எஸ்டர்டே கம்பேர் பண்ணும்போது 294 rupees இன்க்ரீஸ் ஆகி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. எஸ்டர்டேவும் சரி, அதுக்கு முதல் நாளும் சரி, கோல்டு ETF, சில்வர் எல்லாமே டவுன் ஆயிருந்தது. ஸோ இன்னைக்கு எல்லாம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 22 கேரட் கோல்ட் பெர் கிராமுக்கு 13,620 ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. 18 கேரட் கோல்ட் பெர் கிராமுக்கு 11,144 ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. சில்வர் எப்படி போயிட்டு இருக்குன்னு பார்க்கலாம். 260 எஸ்டர்டே கம்பேர் பண்ணும்போது 10 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 260 பெர் கிராம் போயிட்டு இருக்கு. மார்க்கெட்ல நடந்த சில இம்பார்ட்டன்ட் நியூஸ் எல்லாம் பார்த்தரலாம். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா டெம்பரவரியா ஸ்டாப் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. லார்ஜ் கம்பெனிஸ் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் யாரெல்லாம் பெட்ரோல் அண்ட் டீசல் பை பண்றாங்க, அதுவும் மெயினா நார்மல் பெட்ரோல் பம்ப்ஸ்ல யாரு பை பண்றாங்களோ அவங்கள பை பண்ண கூடாதுன்னு 90 days டெம்பரவரியா ஸ்டாப் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. என்ன ரீசன் பாத்தீங்கன்னா, ரீசெண்டா இந்த டீசல் அண்ட் பெட்ரோல் பிரைஸ் அட் ரீட்டைல் பெட்ரோல் பம்ப்ஸ்ல ரொம்ப சீப்பரா இருக்கு when compared to bulk fuel price compare பண்றப்ப.
ஸோ அதனால நிறைய மெனி லார்ஜ் யூசர்ஸ், அதாவது மெயினா எங்கன்னு பாத்தீங்கன்னா ஃபேக்டரிஸ், மைனிங் கம்பெனிஸ், கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிஸ், இல்ல லார்ஜ் ட்ரக் அண்ட் டிரான்ஸ்போர்ட் ஆப்ரேட்டர்ஸ்க்குலாம் நிறைய பெட்ரோல் அண்ட் டீசல் தேவைப்படும். ஸோ அவங்கெல்லாம் டைரக்டா இந்த மாரி ஸ்மால் பெட்ரோல் பம்ப்ஸ்ல வந்து பை பண்ணிக்கிறாங்க. ஸோ அதை தடுக்க போறதா சொல்லியிருக்காங்க டெம்பரவரியா 90 டேஸ்க்கு மட்டும். நார்மலா நம்மள மாரி உள்ள பீப்புள் டெய்லி யூசேஜ்க்கு, டூ வீலர் கார்ஸ்க்கு போடுறவங்களுக்கு கிடைக்காம போயிடுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டிமாண்ட் அப்போ ரொம்ப இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ ஃபியூவல் அவைலபிலிட்டி ஆர்டினரி கஸ்டமர்ஸ்க்கு கிடைக்க மாட்டேங்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான் இந்த பல்க் யூசர்ஸை பை பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க நார்மல் பெட்ரோல் பம்ப்ஸ்ல. ஸோ இந்த பல்க் சேனல் அப்போ அவங்க எங்க தான் பை பண்ணுவாங்கன்னா பல்க் சேனல் சொல்லியிருக்காங்க. அந்த பல்க் சேனல்னா டைரக்டா ஃபியூவல் சப்ளை கம்பெனிஸ்க்கே வரும் இஃப் தே நீட் லார்ஜ் குவான்டிட்டிஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபேக்டரிக்கு 5000 50,000 லிட்டர் டீசல் தேவைப்படுது மாசத்துக்கு அப்படின்னா அவங்க பெட்ரோல் பம்ப்ல வந்து வாங்காம டைரக்டா ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணி ஆயில் கம்பெனிஸ் கிட்டே இருந்து வாங்கிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. லைக் இந்தியன் ஆயில், பிபிசிஎல், ஹெச்பிசிஎல் கிட்டே டைரக்டா அக்ரிமெண்ட் பண்ணி வாங்கிக்கணும். அது ஸோ இதுதான் பல்க் சேனல். ஃபியூவல் டைரக்டா கம்பெனிக்கே கொடுக்கப்படும். ஸோ எந்த ஒரு பெட்ரோல் பம்ப்லயும் நம்ம போய் வாங்க தேவையில்லை. ஸோ அது ஓஎன்ஜிசி, ஆயில் இந்தியா, இது எல்லாமே ஆயில் ப்ரொடியூசிங் கம்பெனிஸ் தான். இன்னைக்கு பிரெண்ட் க்ரூட் ஆயில் பிரைஸ் பிலோ $90 கீழே போயிருக்கு பெர் பேரலுக்கு. நம்மளே இப்ப பார்த்தோம் 88.90 அந்த இதுல ட்ரேட் ஆயிட்டு இருக்குன்னு சொல்லி. ஸோ இதனால இன்னைக்கு கரண்டா ஓஎன்ஜிசி அண்ட் ஆயில் இந்தியா எல்லாமே டவுன் ஆகி ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இப்ப ஸ்கிரீனர்ல பாக்குறோம் ஆயில் இந்தியா எப்படி ட்ரேட் ஆயிட்டு இருக்குன்னு பார்க்கலாம். ஆயில் இந்தியா 2.70% டவுன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஓஎன்ஜிசி 3.50% டவுன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. பிபிசிஎல் எப்படி ட்ரேட் ஆயிட்டு இருக்குன்னு பார்க்கலாம். 1.96% இன்க்ரீஸ் ஆகி கிரீன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அண்ட் தென் பிபிசிஎல் 2.81% இன்க்ரீஸ் ஆகி கிரீன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஹெச்பிசிஎல் 1.96% இன்க்ரீஸ் ஆகி கிரீன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. and then டயர் ஸ்டாக்ஸ் எல்லாமும் இன்னைக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. So Apollo Tyres 2.17% இன்க்ரீஸ் ஆகி கிரீன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இண்டிகோ, இன்டர்குளோப் ஏவியேஷன் ஸ்டாக்கும் இன்னைக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸ்பைஸ் ஜெட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 3.27% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸ்பைஸ் ஜெட் 4.95% இன்க்ரீஸ் ஆகி ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. மெயின் ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா டெம்பரரி சீஸ்ஃபயர் திரும்ப எக்ஸ்டெண்ட் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க 60 டேஸ்க்கு. ஸோ அதனாலதான் அகெயின் ஆயில் ரிலேட்டட் கம்பெனிஸ் எல்லாமே இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. டயர் ரிலேட்டட், பெயிண்ட் ரிலேட்டட், ஏவியேஷன் ரிலேட்டட் ஸ்டாக்ஸ் எதெல்லாம் இறங்கியிருந்ததோ இந்த வார்னால இது எல்லாமே இன்னைக்கு இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருக்கு. கோல்ட்மேன் சாக்ஸ் அண்ட் செவரல் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் 4% ஸ்டேக்கை வாங்கியிருக்காங்க ஜிஎன்ஜி எலக்ட்ரானிக்ஸ்ல at 175 crore. ஸோ இது ஒரு ஜெனரல் பாசிட்டிவ் சிக்னல். ஏன்னா ஒரு லார்ஜ் இன்வெஸ்டர்ஸ் வந்து ஒரு கம்பெனில ஹை கான்ஃபிடன்ஸ் வச்சு ஃபியூச்சருக்காக வாங்குறாங்கன்றது ஒரு பாசிட்டிவ் சிக்னல். ஸோ ஜிஎன்ஜி எலக்ட்ரானிக்ஸ்ன்றது ஆப்ரேட்ஸ் அண்டர் எலக்ட்ரானிக்ஸ் பஜார். ஸோ இந்தியாவோட ஒரு லார்ஜஸ்ட் ரீஃபர்பிஷர்ஸ் ஆஃப் லேப்டாப்ஸ், டெஸ்க்டாப், ஸ்மார்ட் போன்ஸ் அண்ட் அதர் ஐடி டிவைஸ் எல்லாமே ரீஃபர்பிஷ் பண்றவங்க இவங்க. ஸோ இப்ப ஜிஎன்ஜி எலக்ட்ரானிக்ஸ் எப்படி ட்ரேட் ஆயிட்டு இருக்குன்னு பார்க்கலாம். ஜிஎன்ஜி எலக்ட்ரானிக்ஸ் 3.59% இன்க்ரீஸ் ஆகி ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. 433 per ஷேர்னு. 52 வீக் ஹை 485, 52 வீக் லோ 239. டிவிடெண்ட் தரதே இல்ல. புக் வேல்யூ 66.5. ஸ்டாக்கோட பி 37.4, இண்டஸ்ட்ரியல் பிஇ 20.6, டெப்ட் டு ஈக்விட்டி 0.57, டெப்ட் 433 crore வச்சிருக்காங்க. 6 மாசத்துல 50% ரிட்டர்ன் கொடுத்திருக்கு. ஒரு வருஷத்துல இல்ல கொடுக்கல. பிரைஸ் டு புக் வேல்யூ 6.51, கரண்ட் ரேஷியோ 2.51, நெட் ப்ராஃபிட் மார்ஜின் லாஸ்ட் இயர் 6.98%, அதுக்கும் முதல் இயர் 4.89%. ஸோ ப்ரிசீடிங் இயர் கம்பேர் பண்ணும்போது லாஸ்ட் இயர் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. லேட்டஸ்ட் குவார்டர் பார்த்தோம்னா நெட் ப்ராஃபிட் மார்ஜின் 6.47%, அதுக்கும் ப்ரீவியஸ் குவார்டர் 7.94%. ஸோ கம்பேர் பண்ணும்போது கம்மியா இருக்கு. ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ 238 crore நெகட்டிவ்ல தான் இருக்கு.
சிட்டி யூனியன் பேங்க் 1:3 போனஸ் இஷ்யூ சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கான எக்ஸ் டேட் இன்னைக்கு. நீங்க 3 ஷேர்ஸ் வச்சிருந்தா ஒரு ஷேர் எக்ஸ்ட்ராவா கிடைக்கும். அதுவும் இன்னைக்கு எக்ஸ் டேட் சொல்லியிருக்காங்க. இன்னிலேருந்து ஆஃப்டர் 3 ஒர்க்கிங் டேஸ்க்குள்ள உங்க அக்கௌண்ட்டுக்கு வந்துடும் சொல்லியிருக்காங்க சிட்டி யூனியன் பேங்க். ஸோ சிட்டி யூனியன் பேங்க் எப்படி ட்ரேட் ஆயிட்டு இருக்குன்னு பார்க்கலாம். $3.71% இன்க்ரீஸ் ஆகி ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. 200 per ஷேர்னு ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. சிஎன் பைபேக் சொல்லியிருக்காங்க. பைபேக் பிரைஸ் 1125 per ஷேர். இதுக்கான ரெக்கார்ட் டேட் ஜூன் 17 சொல்லியிருக்காங்க. பைபேக் சைஸ் 720 crore. எவ்வளோ ஷேர்ஸ் பைபேக் பண்ண போறாங்கன்னா 64 lakh ஷேர்ஸ் சொல்லியிருக்காங்க. அதுவும் டெண்டர் ஆஃபர் ரூட் மூலமா சொல்லியிருக்காங்க. இதுல ரீட்டைல் கேட்டகரிக்கு 15% ரிசர்வேஷன் சொல்லியிருக்காங்க. சிஎன் இதுக்கு எப்படி ட்ரேட் ஆயிட்டு இருக்குன்னு பார்க்கலாம். $2.69% இன்க்ரீஸ் ஆகி கிரீன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. கரண்ட் பிரைஸ் 870. புக் வேல்யூ 511. ஸ்டாக்கோட பி 20.5, இண்டஸ்ட்ரியல் பி 23. டெப்ட் டு ஈக்விட்டி 0.08, டெப்ட் 431 crore டெப்ட் வச்சிருக்காங்க. earnings per share 38.5, ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 8.61%. ப்ரொமோட்டர் கிட்ட 23.3% ஹோல்டிங் தான் இருக்கு. பிளெட்ஜிங் இல்ல. 6 மாசத்துல 1 வருஷத்துல எல்லாமே நெகட்டிவ்ல தான் ரிட்டர்ன் கொடுத்திருக்கு. பிரைஸ் டு புக் வேல்யூ 1.66, கரண்ட் ரேஷியோ 2.80. நெட் ப்ராஃபிட் மார்ஜின் லாஸ்ட் இயர் அதுக்கு முதல் இயர் கம்பேர் பண்ணும்போது கடைசி வருஷத்துல கம்மியா இருக்கு. அதே லேட்டஸ்ட் குவார்டர் கம்பேர் பண்ணும்போது லேட்டஸ்ட் குவார்டர் அலாங் வித் ப்ரீவியஸ் குவார்டர் கம்பேர் பண்ணும்போதும் கம்மியா இருக்கு. 4.27% தான் கொடுத்திருக்காங்க. ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ 693 crore வச்சிருக்காங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க எஸ்டர்டே ஜூன் 11 அன்னைக்கு. எந்த ஒரு கஸ்டம் டியூட்டியும் கிடையாது ஃபார் குட்ஸ் இம்போர்ட்டட் ஃபார் மெயின்லி நியூக்ளியர் பவர் ஜெனரேஷனுக்காக ஏதாவது ஒரு குட்ஸ் இம்போர்ட் பண்ணாங்கன்னா அதுக்கு எதுவும் கிடையாது கஸ்டம் டியூட்டின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஏப்ரல் 1, 2019 ஜனவரி 31, 2026 இடையிலான பீரியட்ஸ்க்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம பட்ஜெட்ல அதாவது பிப்ரவரி 1, 2026 பட்ஜெட்ல சொல்லியிருந்தாங்க கவர்மெண்ட் 0 கஸ்டம் டியூட்டி ஃபார் நியூக்ளியர் பவர் இம்போர்ட்ஸ் டில் 2035 வரைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்ப ஸோ ப்ரீவியஸ் இதுக்கும் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதனால எம்டிஆர் டெக்னாலஜிஸ் இன்னைக்கு 10% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஹச்சிசி 5.03% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. வால்சந்தர் இண்டஸ்ட்ரீஸ், லார்சன் அண்ட் டியூப்ரோ, பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல்ஸ் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகி ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இப்போ நம்ம ஸ்க்ரீனர்ல லைவா பார்க்கலாம் எப்படி ட்ரேட் ஆயிட்டு இருக்குன்னு. எம்டிஏஆர் டெக்னாலஜிஸ் 30.21% இன்க்ரீஸ் ஆகி ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. கரண்ட் பிரைஸ் 7128 per ஷேர்னு ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. பிஹெச்இஎல் 0.04% பிளாட்டா இப்ப ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இந்துஸ்தான் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி 5.48% இன்க்ரீஸ் ஆகி ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. கரண்ட் பிரைஸ் 22.9 ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. லார்சன் அண்ட் டியூப்ரோ 1.85% இன்க்ரீஸ் ஆகி கிரீன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. வால்சந்த் நகர் இண்டஸ்ட்ரீஸ் 9.70% இன்க்ரீஸ் ஆகி கிரீன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இன்னைக்கு வந்த சில இம்பார்ட்டன்ட் நியூஸ் எல்லாம் பார்த்துட்டோம். தொடர்ந்து இது மாதிரி யூஸ்ஃபுல்லான மார்க்கெட் அப்டேட்ஸ் வேணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.